ஏம்புள்ள உச்சி வெயில் வந்துருச்சே, நம்ம பொண்ணு ராதா என்ன கஞ்சி கொண்டாடல? அது விளையாட்டு புள்ள மச்சான். நாம விளையாட்டு 5 பொண்ணுகளை பெத்துட்டோம். நாம பெத்த பொண்ணு எங்க விளையாடுதோ? ஏண்டி ராதா, பாடியில மீன் பிடிக்கிறமே, மீன் கிடைக்குமா? விரால் மீனே கிடைக்கும்டி. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஆம்பளை விரால் மீன் தாவணியில மாட்டாம போயிடுமா? ராதா, ஏய் ராதா, இன்னும் உங்க அப்பா கஞ்சி எடுத்துட்டு போல? இன்னும் இல்லையா? ஓ, வேலை நேரத்துல கஞ்சி எடுத்துட்டு போல உங்க அப்பா திட்ட மாட்டாரா? டேய் நான் வரேன்டி. பாத்து பாத்து வாடி. நீ இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ராதா. ஆமா, எங்க அப்பா மட்டும் எங்களுக்கு வேலைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாரா? ஆமா, நீங்க வந்து சினிமா போறேன் உடனே கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன சினிமா? தியேட்டருக்கு வா, தெரியும். என்னடி இவ்வளவு கும்பா இருக்கு, எப்படி டிக்கெட் வாங்க போற? எப்படி வாங்குறேன் பாரு. எப்படி ஏமாத்தின பத்தியா? சீக்கிரம் புரியா? கங்கை உந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம். நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். காதல் நெஞ்சில் மேளதாளம் காதல் நெஞ்சில் மேளதாளம் காலை மேளை பாடும் பூபாளம் பூமஞ்சம் முன்மேனி என் நாடில் அரங்கேறுமோ. நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் மேடை கட்டி மேளம் தட்டி பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம்.
பொன்னான் விழி தேடி தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம் லாலலா 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 லாலலா. போவியா போவியா வயக்காட்டுல கஞ்சி காத்துட்டு இருக்க சினிமா போவியா நீ போவியா போவியா நீ ஒரே விதி முப்பத்தொன்னு 71 32 81 33 91 34 101 35. எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா ஆரம்பிக்கும் போது நம்ம 2 பேரும் ஒன்னாத்தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள நீ 101க்கு வந்துடுற, நான் 30 வரிசையில நிக்கிறேனே. கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணும். நான் 10 எண்ணுவேன். இந்த எக்ஸசைஸுக்கு முத்தியத்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். வண்டம் வர்ற நம்ம பைனான்சியர் வர என்னடா பொட்டி என்னாச்சு? பொட்டியா? என்னடா டேய், உங்க அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வரேன்ட்டு போனேன்லடா, என்னாச்சு? எங்க அப்பா விளக்கெண்ணெய் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றவரு. அதே விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் நடக்கல. பிசினஸ் மேனா இருந்தாரு, நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்ட, வீட்டை விட்டு வெளியில போடான்னு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாரு. அப்ப நீ வீட்டை விட்டே வந்துட்டியா? வேற வழி? சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டு வாசல் படியை மிதிக்கிறதா சேலஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இனிமே உங்க வீட்டு வாசப்படி நீ மதிக்க போறதே இல்ல. அவசரத்துக்கு 500 1000 உங்க அப்பாட்ட பணம் வாங்கணும். அதுலயும் மண்ண கவலையே படாதீங்க. ஏன்? சொந்தமா படம் எடுக்கிறதுக்கே பிளான் பண்ணிருக்கேன். எப்படிடா எப்படி? அடையார் ஆண்டாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஆப்பம் விக்கிறாங்க. ஐயோ, என் அத்தைய சொன்னேன்டா. உங்க அத்தையை ஆப்பம் விக்கிறாங்க. ஐயோ, அவங்க பெரிய கோடி சொல்லிடா. ஆப்பம் விக்கிறாங்க. நீ அடிப்பட்டே சாக போற. அவங்களுக்கு அடையாறுல 6 பங்களா இருக்கு. 6 பங்களாவா? அதுல ஒரு பங்களாவை வித்தா கூட அழகான கலர் படம் எடுக்கலாமேடா. அவசியமே இல்ல. ஏன்? எங்க அத்தை சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்படியா? வாடா, நம்ம அத்தையை போய் மீட் பண்ணலாம். பாத்தியா, ஓட்டுறான். எங்க அத்தைய மீட் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நீ சொன்ன சிக்கல் இதானே? ஆமாண்டா. பப்பி கண்ணா, சிக்கல் முடிச்சாடும் போல இருக்குது. பப்பி கண்ணா, அத்தை என்ன பண்றாங்க? மம்மி மாடியில வீடியோல படம் பார்த்துட்டு இருக்காங்க. டேய், அத்தை படம் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவுல போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்க, பயங்கர கோவம் வரும். எனக்கு கோவம் வருமே, குறுக்க போன படம் மறைக்குமே. பப்பி கண்ணா, அம்மா என்ன படம் பாக்குறாங்க? நேரம் வீடியோ நடிக்கிற நாகாஸ்திரத்தை கொடுத்து அர்ஜுனனை சாய்த்து கழுத்துக்கா குறி அவர் மார்புக்கு குறிவை. மார்பிலே வீர புண்ணியந்தி வீழ்ந்தார் என்ற பெயருக்கு இடம் தரையில் கழுத்தில் விடும் ஒரே அடியில் தலைமையில் உடனேறாக சிதற வேண்டும். இதர இடமானால் துடிதுடித்து துன்பப்பட்டு இறப்பான். அந்த இருந்தாலும் வீரன் அல்லவா அவன். வீரனுக்கு அந்த அவதி வேண்டாம். உன் எண்ணம் சரியில்லை. என் சொல்கை சொல்லியா? தேரோட்டுவது உன் வேலை. என் சொல்லுக்கு நீ வா, உன் சொல்லுக்கு நான் அல்ல. உனக்கு பணி செய்ய வந்தேனே. ஆசிரமன் கழுத்துக்கு வருகிறது. கிருஷ்ணா, பயப்படாது. மைத்துனா, பிழைத்தேன். நீயே எனக்கு என்றும் துணை. தலைக்கு வந்தது தலை முடியோடு சென்றது. இனி உனக்கு ஏதேனும் வெற்றி. கண்ணா, தானந்த அகந்தை உன் வெற்றியை குலைத்தது. அதோ திரும்பி வரும் அதிக அஸ்திரத்தை ஏந்தி மீண்டும் அவன் நெஞ்சை குலைக்க விடு. அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. கண்ணா, மகா கல்வினி, நான் சொன்னதை செய்துவிட்டால் அது உனக்கு ஒரு குறைவா? சரியா? என் கடமை எனக்கு தெரியும். இடைமறித்து என்னை வதை செய்யாது. ரதம் ஏன் நின்று விட்டது? தேக்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழே தோல் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது என் வேலையில். ரதசாரதி, நீ ரதம் இப்போது ஓட வேண்டும். ஓட்டுபவன் நான். ஓட வேண்டுவது குதிரை.
ஓட்டுகிறேன், அது ஓடினால் ஓடட்டும். துரோகி, உடனிருந்து சதி செய்வதுதான் உன் குணம். இறப்பே, ஆனால் இந்த ஈன உரைக்கேடி இனி உனக்கும் எனக்கும் ஒருபோதும் உருவத்தை நான். நீ உண்டு, உன் வழி உண்டு, என் வழி எனக்குண்டு. நான் சொல்கிறேன். போ, புல்லுருவி, புல்லுருவி, போ. இதுதான் சமயம். விடு வானங்கள். என்ன அதிசயம்! எல்லையற்ற பாயும் என் கரங்கள் பல்விழந்த மலராக மாற காரணம்? தருமம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்காது. நிறுத்தும் சரத்தை. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஐயோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாச்சிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே. யாச்சகமா? ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் வந்துதான் இருக்கிறது. அது வேண்டுமா? இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வர செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுத்து விடு, அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். பெரிய தர்ம பலன் எனது உயிர், ரத்த பலன் எனது உடல். உடலால் தாரை வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீர் பெறுவீர். கர்ணா, அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார்? நானா? பா. யோகநாயகா, உன் கருணைதானா என்னை ஆட்கொண்டது. யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு. அர்ஜுனா, இப்போது தொடுவன் பாணத்தை. கர்ணன் முடிந்து விடுவான். இப்பெல்லாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிற அத்தா. ரொம்ப நாட்டி. அத்தை, ஏன் அழறீங்க? சிவாஜி நடிச்ச படம் பார்த்தப்பா, அவர் நடிப்பு என்ன அறியாமலேயே அழுக வந்துருச்சு.
இவன் ஆக்டிங்க பார்த்தா கூட நீங்க ஓன் எழுதிருவீங்க. அப்படியா? இவன் காமெடி பண்ண நமக்கே அழுக வரும். யாரும் இல்ல, இவர்தான் டைரக்டர். வணக்கமா. இவர்தான் கேமராமேன். வணக்கமா. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஹீரோவை வச்சு படம் எடுக்க போறாங்க. பாவம், இதுக்கே பாவப்பட்ட எப்படி இன்னும் எவ்வளவு இருக்கு? அம்மா தான் அந்த படத்துக்கு பைனான்சியர், பணம் போடுறாங்க. அம்மா, ஐயோ பாவம், ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் எங்களுக்கு கொடுங்க, படத்தை ஓஹோன்னு எடுத்து முடிச்சிடலாம். என்னடா என்னடா என்னடா? ஆமாண்டா ஆமாண்டா. நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. 5 லட்சம் என்ன 10 லட்சம் கூட எங்க மம்மி கொடுப்பாங்க. இல்ல மம்மி. அது சரி, உங்க அப்பனை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஏன் பணம் கேக்குற? நான் சினிமாவில் நடிக்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு பைசா கூட கிடையாதுன்னு வீட்டை விட்டே துரத்திட்டாரு. மம்மி, அத்தான் பாவம் மம்மி. நீ அழுகாதம்மா. உன் மாமா இருக்கானே, அவ கஞ்ச கலரசனையே தெரியாதவன். அதனாலதான் கலையுடைய அருமை பெருமை தெரிஞ்ச உங்ககிட்ட பணத்துக்காக வந்திருக்கோம்மா. இத பாரு தம்பி, மது மட்டும் என் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, சொத்து பூராவும் அவன் பேருக்கே எழுதி வச்சிடுறேன். என்ன அத்தை, ஒரு படம் கூட இன்னும் ஹீரோவா ஆக்ட் பண்ணல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே? ஜனங்க மத்தியில இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். நம்ம படம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பண்ணிடுவோம். அவன் வாயால என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, நாளைக்கே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். சொல்லுடா. சொல்ற, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்லதா. இப்படிதான் ஒரு நல்லது நடக்கும்போது கஷ்டம் கூடவே வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க. குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில் பாதேது. வவுத்து நோவுது, டீ கடை வரலாம் போயிட்டு வர்றேன். வவுத்து நோவுதுன்னா பாத்ரூமுக்குள்ளடா போவாங்க? டீ கடை கூட பாத்ரூம் இருக்குது. புடவை ஜாக்கெட்டுக்கெல்லாம் நான் இஸ்திரி போட்டுட்டேன், வேஷ்டி சட்டைக்கு நீ போட்டு. புடவை ஜாக்கெட்டுக்கு நீ, வேஷ்டி சட்டைக்கு நானா? இரு, ஒன்ன மாத்திரேன். மீசையை பாரு, தொடப்பக்கிட்ட மாதிரி. இந்தாயா, இஸ்திரி போட்டு கொடு. பையன் வரட்டும் சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார், உங்க டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தாங்க சார். நீயா? இந்த காலத்துல எவன் வேஷம் கேட்கறதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. என்ன விட மோசமானவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது என்ன செந்தில் லாண்ட்ரின்னு? உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா? செந்தில் லாண்ட்ரின்னு தான் எழுத சொன்னோம். போர்டு எழுதுறவன் செந்தில் லாண்ட்ரின்னு எழுதிட்டான். ஆனா துணிகளை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேள் கொட்டுற மாதிரி சுருக்குன்னு வெளுத்து கொடுப்போம். ஏயோ என்ன வேஷ்டி ஓட்ட ஓட்டையா இருக்க? நான் சொல்லல, தேள் கொட்டின மாதிரி சுருகின்னு இருக்கும்னு. அதான் இந்த ஓட்டை. அப்ப என் துணியா? இவ்வளவு ஓட்டம் உங்க இதுல வராது, வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணா. ஒருவேளை அங்கேயே தூங்கிட்டானா? ஸ்டில் கேமராமேன் சார், ஸ்டில் கேமராமேன் சார், என்ன ஒரு போட்டோ எடுங்க சார். எதுக்கு சார்? நான் சினிமா நடிகன் ஆயிட்டேன்னா ரசிகர்களுக்கு அனுப்பணும்ல, அதுக்காகத்தான். நான் எப்பவுமே முன்னெச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். அது சரி, உங்க கடையில இஸ்திரி போடுற பையன் இன்னைக்கு லீவுன்னு சொன்னா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமா, அவனை எங்க பாத்தீங்க? அவன் சினிமா தியேட்டர்ல தர டிக்கெட்ல சினிமா பாக்குறான். தர டிக்கெட்ல சினிமா பாத்துக்கிட்டு இருக்கானா? நான் இங்க போய் குட்டுக்கிற குட்டுல அவன் தரையோட என்ன சொல்ற? கடை முதலாளி நானு, என்னையவே தேக்க வச்சுட்டானுங்க. என்ன முதலாளி, கடையை வித்துட்டீங்களா? நான் வர்றது கொஞ்ச நேரமா இருந்துச்சுன்னா கடையை விற்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கடையவே காலி பண்ணிருப்பானுங்க. அம்மா, எங்க போயிட்டு வர்றீங்க? இவன் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா படம் பாத்துக்கிட்டு இருந்தான். நான் தான் அவனை அடிச்சு இங்க எடுத்துட்டு வந்தேன். அதுக்காக பொறுப்பு இல்லாம இப்படிதான் கடையை பாந்து பாட்டு போறதா? நீங்க 2 பேரும் கூத்தாடி பசங்க. அட போங்க, ஆனாடப்பட்ட கிருஷ்ணனே கூத்தாடி. கூத்தாடினது சிவன். நான் சொன்னது என்ன கிருஷ்ணன்? இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, வெளியில போங்க. முதலாளி, நான் செந்தேல் போட்டதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்காம போயிடு. போட்டா கன்யா பூல கண்ணு முடிச்சுன்னா பூலோகமே இருந்து போச்சுங்கிற நினைப்பா. இது மாதிரி பெரிய செந்தல் கடை நான் எத்தனை பார்த்திருப்பேன். பாம்பு உரிச்சு போட்ட சட்டைக்கு நான் இஸ்திரி போடுறேன் தெரியுமா? நீயே இந்த கடை கட்டினாரி. அந்த ஒரு வழியா கம்பெனி போர்டு மாட்டியாச்சு, காருக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு.
டேய் நீ தான் டைரக்டர், நீ தான் கேமராமேன். ஆனா உங்க 2 பேருக்கு சம்பளம் கிடையாது. கன்வீன்ஸ். டேய் நீங்க 2 பேரும் ஆபீஸ்லயே தங்க போறீங்க. உங்களுக்கு எதுக்குடா கன்வெயன்ஸ்? ஓகேடா, நீ தான் ஹீரோ. உனக்கு சம்பளம், சிகரெட், பெட்ரோல் பேட்டா, மேக்கப், காஸ்டியூம் எதுவும் கிடையாது. சரிடா. ஹீரோ, டைரக்டர், கேமராமேன் எல்லாம் ரெடி. வாட் அபௌட் தி ஹீரோயின்? ஹீரோயின் வந்து அம்பிகா, ராதா, ரேவதி, நளினி, ஜீவிதா. 5 பேருமா? இவங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. அதனால வேற யாராவது தேட வேண்டியதுதான். அப்ப புதுமுகத்தை கண்டுபிடிச்சிட வேண்டியதா? ஓகே. லேடிஸ் காலேஜ் வாசல்ல போய் நிக்கிறாங்க. என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிப்போம். கிளம்பு. வண்டி எடுப்பா. அப்படியே வா, இறங்குடா. டேய், ஒரு பொண்ணு வருது, மடக்கி விசாரிப்போமா? தனியா வருது. டீசெண்டா நடந்துக்க. அது எனக்கு தெரியும். ஹலோ, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நிக்கிறீங்களா? என்ன பிரேக் இல்லையா? என்ன வேணும்? நாங்க தமிழ் படம் எடுக்கிறோம். கலர் படம். அந்த படத்துல நடிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு? கேமரா. சாரி சார், போன வாரம் தான் பாரதிராஜா உங்க படத்துல புக் பண்ணிருக்காரு. ஓ. பரிசு முடிஞ்ச உடனே ஷூட்டிங் வச்சுக்கிறேன்னு படம் சொல்லி ரிலீஸ் ஆனோன்னு சொல்லுங்க, படம் பாக்குறோம்.